Ave Maria, gratia plena, Dominus tecum. மரியின் மைந்தர்கள் அனைவருக்கும் அன்பில் கலந்த வணக்கம். இன்று மே மாதம் 19ஆம் தேதி. இன்று நாம் எந்த மாதாவை பற்றி பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், இறை பராமரிப்பின் அன்னை. அந்த மாதாவுடைய பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா மெய்மறந்து போவீங்க. உண்மையிலே அவ்வளவு அழகு, என்ன அழகு, கொள்ளை அழகு. இந்த மாதா அழகா ஒரு தன்னுடைய பாலனை இயேசு கிறிஸ்துவை மடி சுமந்து அப்படியே அந்த குழந்தைய பார்க்கிற விதமே அவ்வளவு அழகா இருக்கும். அதுதானே தாய்மை. இன்னொரு பக்கம் அப்படியே மார்போடு அணைத்து கொண்டு அப்படியே தாழ்நாட்டுகின்றது போல இருக்கும் அந்த மாதாவுடைய படம். இந்த பக்தி முயற்சியானது எங்கிருந்து துவங்குகின்றது என்று சொன்னால் 12ஆம் நூற்றாண்டு முன்னாடி, 12ஆம் நூற்றாண்டிலே அப்போது வாழ்ந்த மரியின் ஊழியர் சபையை சார்ந்த தலைவர் ஒருத்தர் தன்னுடைய சபையை சார்ந்தவர்களுக்கு உணவு பதார்த்தங்களை வழங்குகின்றார். கொஞ்சம் தான் இருக்குது, மிச்சத்தை இல்லை. மரியாவை நோக்கி வென்றாங்க, மாதாவே, எப்படி காணா ஊர்ல நீங்க அவங்களுக்கு உதவுனீங்களோ அதே போல எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி வேண்டாங்க. ஆச்சரியப்படும் விதமாக அங்கே உணவானது உற்பத்தி ஆகின்றது. அதாவது உற்பத்தி ஆகின்றது என்று சொல்லும் போது அவர்கள் கண் முன்பாக அது மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்படியே இன்னும் 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 கூடுதல் ஆகுது. இதை பார்த்த உடனே அவர் பதபதித்து போனவராய், விளவெடுத்து போனவராய் மரியை நோக்கி வேண்டுகின்றார், மாதாவை உமக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியின் ஊழியர் சபை அந்த தந்தையர்கள் இன்று வரைக்கும் அந்த மாதாவை தங்கள் தோளிலே சுமந்து கொண்டாடுகின்றார்கள். அந்த அளவிற்கு அந்த மாதாவின் மீது அவர்கள் அளப்பெரிய பற்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதாவினுடைய இறை பராமரிப்பின் அன்னையினுடைய திருநாளானது எப்பொழுது வருகின்றது என்று சொன்னால், நவம்பர் மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக வருகின்ற சனிக்கிழமையை அந்த மாதாவிற்கு என்று இந்த திருவையானது ஒதுக்கியுள்ளது. மாதா என்று சொன்னாலே அனைவரையும் அரவணைப்பாள். மாதா என்று சொன்னாலே அனைவரையும் ஆற தழுவோள். மாதா என்று சொன்னாலே யாரையும் உதறிடாமல் அனைவரையும் தன் இரு கரம் நீட்டி பக்கத்துல அப்படியே கிட்ட கூட்டி வச்சிருப்பாங்க. அதான் மாதா. ஏன் தெரியுமா மாதாவுக்கு நீல கலர் கொடுக்கறாங்க? ஏன் கொடுக்கறாங்க சொல்லுங்க பாப்போம். உங்க தலையை தூக்கி பாருங்க, வானம் என்ன கலர்? நீல கலர் தானே. வானம் ஏதாவது தன்னுடைய மேகத்தை இந்த ஊருக்கு தான் பொழியும், இந்த ஊருக்கு பொழியக்கூடாதுன்னு இருக்குதா மழைய? அல்லது தன்னுடைய சூரிய கதிர்களை இந்த ஊருக்கு தான் கொடுக்கணும், இந்த ஊருக்கு கொடுக்க கூடாதுன்னு இருக்குதா? இனம், ஜாதி, மொழி, நாடு, நிலம் அனைத்தையும் கடந்து சகலவர்களுக்கும் எல்லாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் என்று, எந்த விதமான பாரபட்சமும் என்று உதவுகின்ற அந்த பண்புக்காகத்தான் மாதாவிற்கு நீல நிறம் நாம் வழங்குகின்றோம். அதே போல நம்முடைய அன்னை இறை பராமரிப்பு அன்னை, நம்மை பாதுகாக்கக்கூடிய அன்னை நம்மை பாதுகாப்பாள் என்று நாம் நம்புவோம். ஏதாவது பிரச்சனைனா, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, மாதாவை அணுகி செல்வோம். இறை பராமரிப்பின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.